வணக்கம். இன்று நாம் காணப்போவது ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்களைப் பற்றி இன்று நாம் காணப்போகிறோம். இந்திய வரலாற்றில் ராஜபுத்திரர்களுடைய பங்கு மிக சிறந்த பங்காக இருந்தது. ராஜபுத்திரர்கள் அப்படிங்கும்போதே அவங்க மிக வீரமிக்கவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ராஜபுத்திரர்களுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜபுத்திரர்கள் என்ற சொல்லுக்கு அரசனின் மகன் என்று பொருள். இவர்கள் வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா பகுதிகளில் வசித்து வந்தனர். ராஜபுத்திரர்கள் வீரம் மிகுந்தவர்களாகவும் போர் குணம் மிகுந்தவர்களாகவும் நல்ல போர் வீரர்களாகவும் இருந்தனர். தற்போதைய ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மேற்கு உத்தரப்பிரதேசம் பகுதிகளில் இவர்கள் அரசாட்சி செலுத்தி வந்தனர். 9 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் மிகவும் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தனர். ராஜபுத்திரர்கள்ல அதிகமான பிரிவுகள் இருந்தாலும் 36 பிரிவுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுல பிரதிகாரர்கள், பாலர்கள், சௌகான்கள், தோமர்கள், சந்தேலர்கள், பரமரர்கள் ஆகியோர் குறிப்பிடத்தகுந்த மரபினராக கருதப்படுகின்றனர். இதுல பிரதிகாரர்கள் கிபி 8 முதல் கிபி 11ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டு வந்தனர். பிரதிகாரர்கள் கூர்ஜா மரபினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு பேரு கூர்ஜா பிரதிகாரர்கள் அப்படின்னும் இவங்களுக்கு பேரு. இவர்கள் வடக்கு மேற்கு பகுதிகளை கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் ஆட்சி செய்து வந்தனர். பிரதிகார மரபை தோற்றுவித்தவர் முதலாம் நாகபட்டர். இவருடைய காலம் கிபி 725 முதல் கிபி 740 வரை. இவர் சிந்து பகுதியிலிருந்து வந்த அரேபியரை தோற்கடித்தார். இவர் வென்ற பகுதிகள் கத்தியவார், மாலவம் மற்றும் குஜராத் பகுதிகளை வென்றிருக்கிறார். பிரதிகாரர்களுடைய கடைசி அரசர் ராஜ்யபாலர். இவர் மீது கிபி 1018 முகமது கஜினி போர் தொடுத்தார். இதுதான் இந்த பிரதிகாரர்களுடைய வீழ்ச்சிக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்தது. பிரதிகாரர்களுக்கு பிறகு பாலர்கள் ஆட்சி செய்தனர். பாலர்களுடைய காலம் கிபி 8 முதல் கிபி 12 வரை. இதுல முதலாம் பாலர் போது கோபாலர். அவர் தான் இந்த பாலர் மரபை தோற்றுவித்தவர். அவருடைய காலம் கிபி 765 769 வரை. இவர் தமது எல்லையை மகதம் வரை விரிவுபடுத்தியிருந்தார். இவர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி வரை ஆட்சி செய்தார். இவருக்கு பிறகு இவருடைய மகன் தர்மபாலர் ஆட்சிக்கு வந்தார். தர்மபாலருடைய ஆட்சி காலம் கிபி 769 முதல் 815 வரை. தர்மபாலர் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார். மிகவும் பிரபலமான ஒரு மன்னராக இருந்தார். ஏன்னா இவர் கனோஜ், வங்காளம், பீகார் ஆகிய இடங்களை கைப்பற்றி வட இந்தியா முழுவதையும் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தார். தர்மபாலர் பௌத்த மதத்தில் பற்று கொண்டவர். இவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல பல பௌத்த மடங்களை கட்டியுள்ளார். புகழ்மிக்க விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இவர் தான் நிறுவினார். நாலந்தா பல்கலைக்கழகத்தையும் புதுப்பித்தார். இவருக்கு பின் இவருடைய மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வருகிறார். அவருடைய ஆட்சி காலம் கிபி 815 முதல் 855 வரை. அஸ்ஸாம், ஒரிசா ஆகியவற்றை இவர் கைப்பற்றுகிறார். இவருக்கு பின்னாடி இவருடைய மகன் மகிபாலன் ஆட்சிக்கு வருகிறார். மகிபாலனுடைய ஆட்சி காலம் கிபி 998 முதல் கிபி 1038 வரை. இவருக்கு பின்னாடி நல்ல அரசர்கள் ஆளாதனால, திறமையற்ற அரசர்கள் இருந்ததுனால இவருடைய இறப்பிற்கு பின்னாடி பாலர் வம்சம் வீழ்ச்சி அடைந்தது என்றே சொல்லலாம். பாலர்களுக்கு பின்னாடி டெல்லியை ஆண்ட அந்த தோமர்கள் வருகிறார்கள். தோமர்கள் கனோஜ் பகுதியில் இருந்த பிரதிகாரர்களிடம் திரை செலுத்தும் அரசராக இருந்தனர். இவர்கள் தான் தனி அரசை ஏற்படுத்தி கிபி 736 டெல்லி நகரத்தை நிறுவி டெல்லியை ஆண்டு வந்தனர் இந்த தோமர்கள். தோமர்களுக்கு பின் கிபி 12ஆம் நூற்றாண்டுல சௌகான்கள் டெல்லியை கைப்பற்றுகிறார்கள்.
பின் சவுகான்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். சவுகான்களுடைய ஆட்சி 11ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது. அஜ்மீர் சுதந்திர அரசாக இவர் அறிவித்தனர். சவுகான்கள் அஜ்மீர் பகுதிகளை சுதந்திர அரசாக அறிவிக்கின்றனர். சவுகான்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல மாலவ பகுதியை ஆண்ட பரமாரர்களிடமிருந்து டெல்லியையும் கைப்பற்றுகின்றனர். சவுகான் மன்னர்கள்ல மிக முக்கியமானவர் பிருதிவிராஜ் சவுகான் என்பவர். சவுகான்களுக்கு பிறகு பந்தேலர்கள். இவர்கள் பந்தல்கண்ட் அப்படிங்கிற ஆட்சி செய்த சந்தேலர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். பிரதிகாரர்கள் ஆட்சியில் இருந்த பந்தல்கண்ட் பகுதியை கிபி 9ஆம் நூற்றாண்டுல தனி அரசாக சந்தேலர்கள் ஆட்சி செய்கின்றனர். கலிஞ்சார் கோட்டையை இவங்களுக்கு முக்கியமான கோட்டையா இருக்கு. இவருடைய ஆட்சி காலத்துல தான் கட்டடக்கலை, சிற்பக்கலை மிக சிறப்பான வளர்ச்சியுற்றது. இவங்க இவங்களுடைய மிக புகழ் வாய்ந்த கஜுராஹோவில மிக அழகிய கோயில்களை இவர்கள் காலத்துல தான் கட்டினாங்க. இதுல மிக முக்கியமானது கந்தர்வ மகாதேவ ஆலயம். இந்த ஆலயம் கிபி 1050 கட்டப்பட்டது. இந்த கந்தர்வ ஆலயம் கஜுராஹோவில் உள்ள கந்தர்வ மகாதேவர் ஆலயம் மிகவும் புகழ் பெற்றதாக இருக்கிறது. இவர்களுக்கு அடுத்து சந்தேலர்கள் அடுத்து மேவாரை ஆட்சி செய்த பரமாரர்கள் வருகிறார்கள். இவங்க மேவாரை ஆட்சி செய்ததுனால இவங்களும் மிக சிறந்த மன்னர்களாக இருந்தனர். ராஜபோஜ் அப்படிங்கிறவர் கிபி 1018 1069 வரை ஆட்சி செய்தார். இவர்தான் இந்த பரமாரர்களுடைய மிக முக்கியமான புகழ்பெற்ற மன்னராக இருந்தார். இவர் போபால் அருகில் மிக அழகிய ஏரி ஒன்றை வெட்டினார். தாராவில் சமஸ்கிருத கல்லூரி ஒன்றையும் நிறுவினார். இவர்களுக்கு பின் இவர்களெல்லாம் ஆட்சி செய்த பிறகு ராஜபுத்திரர்களுடைய ஆட்சி வட இந்தியாவில் மிக சிறப்பாக இருந்தது. இதற்கு பின் இந்த ராஜபுத்திர பெண்களினுடைய சிறப்பியல்புகளை பற்றி காண்போம். ராஜபுத்திர ஆண்களே போர் வீரம் மிக்கவர்கள், பெண்களும் மிகவும் போர் வீரம் மிக்கவர்கள், மிகவும் கல்வி கற்றவர்களாக, தைரியமுள்ள பெண்களாக இருந்தனர். ராஜபுத்திர பெண்கள் தங்களது கணவனை சுயம்வரம் மூலமாக தேர்ந்தெடுத்தனர். கணவனை தெய்வமாகவும் தங்கள் கற்பினை உயிராக மதித்தும் வாழ்ந்து வந்தார்கள். பெண்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தனர். அவர்கள் பொது வாழ்விலும் போர் செய்வதிலும் பங்கு பெற்றனர். குழந்தை திருமணமும் பலதார மணமும் நடைமுறையில் இருந்தது. கணவன் இறந்தாலோ அல்லது போரில் தோல்வி ஏற்பட்டாலோ எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டு சிறைப்பட்டு களங்கம் ஏற்படுவதை விட இறப்பதே மேல் என கருதியதால் பெரிய அளவில் நெருப்பு வேள்வியை ஏற்படுத்தி உடன்கட்டை ஏறும் வழக்கம் இவர்களுடைய காலத்தில் இருந்தது. அதற்கு ஜவுகர் என்று பெயர். இந்த ஜவுகர் முறையை பின்பற்றுதல, உடன்கட்டை ஏறுவதில் இந்த பெண்கள் மிகவும் பெருமையாக ஒரு அம்சமாக கருதி வந்தனர். இவர்களுடைய சமயம்ங்கும் போது இந்து மதத்தை போற்றி வளர்த்தனர். அதனால அது அழகான நிறைய இந்து கோயில்களை கட்டியிருந்தனர். இவருடைய காலத்துல சமண சமயமும் புத்த சமயமும் 2 சமயங்களும் இருந்தன. இவருடைய மொழியும் இலக்கியமும் பார்க்கும்போது ராஜபுத்திரர்களுடைய காலத்துல மராத்தி, குஜராத்தி, வங்க மொழி அப்படிங்கிற மொழிகள் தான் வட்டார மொழிகளாக சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருந்தன. இவர்கள் கால இலக்கியங்கள்ல கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி, ஜெயதேவரின் கீத கோவிந்தம், சோமதேவரின் கதா சரித சாகரம் ஆகியன சிறப்பான படைப்புகளாக இருந்தன. பிருத்திவிராஜனின் அவை புலவர் சந்த் பரிதை அவர்கள் எழுதிய பிருத்திவிராஜ் ரசோ என்னும் நூலானது பிருத்திவிராஜனுடைய படையெடுப்புகளை பற்றி மிக விளக்கமாக விளக்குகின்றது. பாஸ்கரா ஆச்சாரியா எழுதிய சித்தாந்த சிரோமணியானது ஒரு சிறந்த வானவியல் நூலாக இருந்தது. மகேந்திரபாலர், மகிபாலர் ஆகியோரில் அவை புலவராக ராஜசேகரன் இருந்தார். ராஜசேகரன் எழுதிய கற்பூர மஞ்சரி, பால ராமாயணம் ஆகியன இவருடைய சிறந்த படைப்புகளாக இருந்தது. ராஜபுத்திரர்கள் கலை இலக்கியத்தை மட்டுமில்லாமல் கலை கட்டடக்கலையிலும் மிக வல்லவர்களாக இருந்தனர். அவர்களுடைய காலத்துல கஜுராஹோ நகரினுடைய ஆலயங்களும், புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்கராஜா கோயிலும், கொனார்க்கில் உள்ள சூரிய கோவிலும், அபுமலையில் கட்டப்பட்ட தில்வாரா ஆலயமும் ரஜபுத்திரர்களின்
கோயில் கட்டடக்கலையின் சிறப்பான எடுத்துக்காட்டுகளாக இன்றும் திகழ்கின்றன. இதைத் தவிர பல அரண்மனைகளை, மிக அழகான அரண்மனைகளை கட்டியுள்ளனர். அந்த அரண்மனைகளில ஜெய்ப்பூர், உதய்பூர் நகர அரண்மனைகளும் மிக முக்கியமானது. இதைத் தவிர சித்தூர், மாண்டு, ஜோத்பூர், குவாலியர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கோட்டைகளும் அரண்மனைகளும் ராஜபுத்திரர்களுடைய கட்டடக்கலைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. ராஜபுத்திரர்கள் காலத்துல வண்ணச் சுவர் ஓவியங்களும் நுண் ஓவியங்களும் வளர்ச்சி அடைந்தன. இது தில்வாரா ஆலயம் மிக அழகான கட்டடக்கலை நயத்தோடு இருக்கின்ற தில்வாரா ஆலயம். இது கொனாரக்கு கோவில். இன்றும் மிக புகழ் வாய்ந்த அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்ற இந்த கோயிலாக இன்றும் சிறப்பாக இருக்கின்றன. இந்த கொனாரக் கோவில் சூரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. லிங்கராஜா ஆலயம் மிக சிறந்த கட்டடக்கலைக்கு இது நல்ல எடுத்துக்காட்டு. அவங்க நல்ல கட்டட வல்லுநர்கள் என்பதற்கு லிங்கராஜா கோயிலினுடைய கட்டடக்கலை அம்சமே மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. மிக அழகான இந்த உதயபூர் அரண்மனை மிக அழகானது. இன்றும் மிகவும் புகழ்பெற்று பலருடைய மனதை கவரும் வண்ணம் இந்த அரண்மனை அமைந்துள்ளது. கஜுராஹோனுடைய கட்டடக்கலைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதுவே கிடையாது. ஜெய்ப்பூர் அரண்மனை பல வண்ணங்கள்ல மிக அழகாக பலருடைய மனதையும் கவரக்கூடிய வகையில ஜெய்ப்பூர்ல பல அரண்மனைகள் இருக்கின்றன. எப்படி உதய்பூர்ல அதிகமான அரண்மனைகள் இருக்குதோ அதே மாதிரி ஜெய்ப்பூர்லயும் நிறைய அழகான அரண்மனைகள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இது வரைக்கும் ராஜபுத்திரர்களை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப ராஷ்டிரகூடர்களை பத்தி பார்க்க போறோம். ராஜபுத்திரர்களுக்கு எப்படி அவர்கள் சிறந்த கட்டடக்கலை போர் வீரர்களாக இருந்தார்களோ அதை விட அதிக மடங்கு ராஷ்டிரகூடர்களும் வரலாற்றுல மிகச் சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ராஷ்டிரகூடர்கள் அவர்களுடைய தோற்றத்தை பத்தி நம்ம பார்ப்போம். எப்படி இந்த ராஷ்டிரகூடர்களுடைய காலம் உருவானது அப்படிங்கிறத பார்க்கும்போது, தென்னிந்தியாவை ஆண்ட இந்த அரச வம்சத்துல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை வகித்தவர்கள் ராஷ்டிரகூடர்கள். இவர்களுடைய பூர்வீகம் பற்றி பல கருத்துக்கள் வரலாற்று ஆசிரியர்களிடையே நிலவுகின்றன. இவருடைய ராஷ்டிரகூடர் கிபி 6 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவை ஆண்டனர். வட இந்தியாவை சார்ந்த ராத்தோர்கள் என்ற இனத்தவர்களின் வழித்தோன்றல்கள் தான் ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிற டாக்டர் பிளீட்டினுடைய கருத்து இருந்து வருகிறது. அதற்கடுத்து கீழே சாளுக்கியரின் ஆவணங்கள்ல ராஷ்டிரகூடர்களை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, இவர்கள் ஆந்திர விவசாயிகள், இவர்களுடைய பெயர் குடும்பன்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஷ்டிரங்கன் என்ற ஆட்சி பிரிவின் தலைவர்களை பணிபுரிந்து பின்னர் அரசு அமைத்து ஆண்டதனால ராஷ்டிரகூடர்கள் தங்கள் வம்சத்தை ராஷ்டிரகூட வம்சம் என்று அழைத்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. இவங்களுடைய பேரரசுன்னு பார்க்கும்போது இவங்கள அரசு கிடையாது, பேரரசு. மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் 2 பகுதிகளிலும் இவங்க பிடிச்சிருந்தாங்க. எதுனா கிபி 7ஆம் நூற்றாண்டுல இடைப்பகுதியில ராஷ்டிரகூட வம்சத்தினர் பீடார் அருகிலுள்ள பகுதிகளை ஆண்டனர். தந்திவர்மன், 1ஆம் இந்திரன், 1ஆம் கோவிந்தன், 1ஆம் காருகன், 2ஆம் இந்திரராஜன் ஆகியோர் இந்த ராஷ்டிரகூட வம்சத்தினுடைய துவக்க கால அரசர்களாக இருந்தனர். இவர்களில் மிகச் சிறந்தவர் தந்திதுர்கர். ராஷ்டிரகூடர்களுடைய நிலையான ஆட்சியை கண்ட முதல் மன்னர் அப்படிங்கிற ஒரு சிறப்பை தந்திதுர்கன் பெற்றிருந்தார். இவர் சாளுக்கிய மன்னன் 2ஆம் விக்ரமாதித்தனுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு அவர் திரை செலுத்தும் அரசராக இருந்தார். 2ஆம் புலிகேசி காலத்திலும் இவரது போர் நடவடிக்கைகளுக்கு தோள் கொடுத்தார். யாருக்கு? 2ஆம் புலிகேசிக்கு இவர் உதவி செய்தார். காஞ்சி, கலிங்கம், கோசலம், ஸ்ரீசைலம், மாலவம் ஆகிய பகுதிகளை இவர் வென்று தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினார். இவருக்கடுத்து 1ஆம் கிருஷ்ணன். அவருடைய ஆட்சி காலம் கிபி 758 கிபி 773 வரை இருந்தது. இவர் தந்திதுர்கனுக்கு பின் இவரது சிறிய தந்தை 1ஆம் கிருஷ்ணன், இவர் தந்திதுர்கனுடைய சிறிய தந்தை, இவர் 1ஆம் கிருஷ்ணன் ஆட்சிக்கு வருகிறார். இவர் சாளுக்கிய மன்னன் கீர்த்திவர்மனையும் மைசூரை ஆண்ட கங்கர்களையும் வேங்கி சாளுக்கியர்களையும் வெற்றி கொண்டார். எல்லோராவில்
அ சிவனுக்கு கற்கோவில் ஒன்றை அமைத்த பெருமை 1ஆம் கிருஷ்ணன் மன்னரையே சாரும். இவருக்கடுத்து அமோகவர்ஷர் ஆட்சிக்கு வருகிறார். இவர் 3ஆம் கிருஷ்ணனின் மகனாவார். இவருடைய ஆட்சி காலம் கிபி 814 878 வரை இருந்தது. இவர் நீண்ட காலம் கங்கர்களுடன் போரிட்டு வந்தார். இவருடைய காலத்துல இலக்கியம் மறுமலர்ச்சி பெற்றது. இலக்கியம் நல்ல வளர்ச்சி பெற்றது என்றே சொல்லலாம். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்து கடவுள்களையும் வணங்கினார். ஆதி புராணம் என்ற நூலை எழுதிய சமணசேனா, கணித சார சம்ஹிரகம் என்ற நூலை எழுதிய மகா வீராச்சாரி, அமோக விருத்தி என்ற நூலை எழுதிய சகத்தினர், இவர்களெல்லாம் அமோகவர்ஷர் ஆதரித்தார். இவருக்கு அமோகவர்ஷருக்கு அடுத்து 2ஆம் கிருஷ்ணன் ஆட்சிக்கு வருகிறார். அவருடைய ஆட்சி காலம் கிபி 878 கிபி 914 வரை இருந்தது. பிரதிகார மன்னனும் வேங்கு சாளுக்கியனும் 2ஆம் கிருஷ்ணன் மன்னரிடம் தோற்றனர். இவர் தோற்கடித்தார் அவங்க 2 பேரையும். இவர் தன் மகளை சோழ அரசர் 1ஆம் ஆதித்தனுக்கு மனம் செய்து கொடுத்து சோழருடனான உறவை வலுப்படுத்தி கொண்டார் என்று சொல்லிக் கொள்ளலாம். இவருக்கு அடுத்து வந்த பிற்கால ராஷ்டிரகூட மன்னர்கள் யாரும் திறமை உள்ளவர்களாக இல்லை, திறமையற்றவர்களாக இருந்ததுனால 2ஆம் கிருஷ்ணனுக்கு பின்னாடி 3ஆம் கிருஷ்ணன் ஆட்சிக்கு வருகிறார். இவர் தன்னுடைய ஆட்சியின் போது தஞ்சாவூர், காஞ்சியையும் கைப்பற்றுகிறார். இவருக்கு அடுத்து 2ஆம் கர்கர். இந்த 2ஆம் கர்கரனுடைய காலத்தோடு ராஷ்டிரகூடருடைய ஆட்சி முடிவடைந்தது எனலாம். ராஷ்டிரகூடருடைய ஆட்சி முறை, இவங்க சிறந்த ஆட்சி முறை அமைச்சிருந்தாங்க. முதலாக ஒரு நல்ல திறனுள்ள ஒரு ஆட்சி முறையை ஆட்சி முறை செய்த பெருமை ராஷ்டிரகூடர்களையே சாரும். அவர்களுடைய அரசு அரசனை மையமாக கொண்ட வல்லரசாக திகழ்ந்தது. மன்னராட்சியின் அடிப்படை பண்புகளான பகட்டான அரசவை, ஆடம்பரமான கொலுமண்டபம், ஆர்ப்பாட்டமான அரசவை நிகழ்ச்சிகள் ஆகிய அனைத்தும் கூடுதலான ஆடம்பரத்துடன் காண்போர் கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் அமைந்திருந்தன. அரச பதவி ஆட்சி பணியில் துணை புரிந்திட தலைமை அமைச்சர், அயலக அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், கருவூலத் தலைவர் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். இவர்களை தவிர முக்கிய அமைச்சர்கள் படைத்தளபதி, புரோகிதர், தலைமை நீதிபதி, கருவூல காப்பாளர் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். ராஷ்டிரகூட அரசினுடைய பொதுத்துறை அலுவலர்கள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அரசரின் ஆணைகள் நிறைவேற்றப்படும் முறையை கண்காணித்தனர். ஒற்றர் படைமுறையும் செயல்பாட்டில் இருந்தது. தல ஆட்சித்துறை பிரிவுகள் அப்படிங்கும்போது நாடு பல ராஷ்டிரம் என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ராஷ்டிரமும் பல விஷயங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு விஷயமும் பல புக்திகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 1000 4000 ஊர்கள் அடங்கிய பகுதிகள் விஷயங்களாகவும், 50 70 ஊர்கள் கொண்ட பகுதிகள் புக்திகளாகவும், ஒவ்வொரு புக்தியும் 20 ஊர்களை கொண்டதாகவும் இருந்தன. ராஷ்டிரகூடத்தின் ஆட்சி நிர்வாக பொறுப்பை கவனித்தவருடைய பெயர் ராஷ்டிரபதி. இவ்வாறு தல ஆட்சித்துறை பிரிவுகளை கொண்டு மிகச் சிறந்த முறையில் ராஷ்டிரகூடனுடைய ஆட்சி முறைகள் நடந்து வந்தது. இவர்களுடைய ஊராட்சி துறையை பற்றி பார்க்கும்போது, இந்த ஊராட்சி என்பது ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபை இருந்தது. பரம்பரை உரிமையின்படி ஊர் கணக்கர்கள் ஊராட்சியினுடைய தலைவர்களாக இருந்தனர். பரம்பரையாக அந்த ஊர் தலைவர்கள் இருந்து வந்தனர். ஊரில் ஒழுங்கு அமைதியை பேணுவதும், வரி வசூலிப்பதும், சிறு குற்றங்களுக்கு தீர்ப்பு சொல்வதும் இவர்களுடைய பணிகளாக இருந்தன. இவர்களுடைய பணிகளுக்கு ஊர் சபையும் துணை புரிந்தது. ராட்டின மகாத்தியர்கள், விஜய மாத்திரர்கள் என்ற மூத்தோர் அமைப்பும் பொதுப்பணி நிர்வாகத்தில் பங்கேற்றது. ராஷ்டிரகூடரின் தலைநகரத்தில் நாட்டு மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய பாராளுமன்றம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய மக்கள் மன்றம் ராஷ்டிரகூட அரசியல் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு தல சுயாட்சி, ஊராட்சி முறை, இப்படி ஒவ்வொரு ஆட்சியும் இருந்தது. இதுதான் முதல் முறையாக இருந்தது. படைத்துறை, இது
ஆட்சியில படைத்துறை பற்றியும் சொல்லும்போது, அதற்கும் தனியாக படைகள் அமைக்கப்பட்டு மிகச் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டன. நிலையான படைகள் இருந்தன. தலைநகரிலும், எல்லை ஓரங்களிலும் படைகள் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பண்ணப்பட்டது. மண்டல தலைவர்களும், சிற்றரசர்களுமே போர்க்காலத்தில் மன்னனுக்கு படைப்பிரிவுகளை அனுப்பி உதவி புரிந்தனர். வருவாய்த்துறை வருவாய்த்துறை மிக முக்கியமான துறையாக கருதப்பட்டது. வருவாய்த்துறையில் சுரங்கங்கள், வனம், புறம்போக்கு புறம்போக்கு நிலங்கள் இதன் மீதெல்லாம் வரி விதிக்கப்பட்டது. நில வருவாய் விளைச்சல்ல 4ல் ஒரு பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இதை பணமாகவோ அல்லது விளைபொருளாகவோ தவணை முறையில் செலுத்தலாம். செயற்கை பொய்த்த காலங்கள்ல வரி தள்ளுபடி செய்யப்பட்டது. வரி வசூலிப்பவரின் உணவு, உறைவிடம், போக்குவரத்து செலவுகள் இவற்றை ஊர் சபையே ஏற்றது. ராஷ்டிரகூடர்களுடைய சமயம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அவர்கள் ராஷ்டிரகூட அரசர்கள்ல பலர் சைவர்களாகவும், பலர் வைணவர்களாகவும், சிலர் சமணர்களாகவும் இருந்தனர். இவர்களது முத்திரைகளில சமயம் சார்ந்த பொறிப்புகள் பல காணப்பட்டன. கருட வாகனம், சிவ வடிவம் முத்திரைகளில் காணப்பட்டன. இந்து சமய வேள்விகள் நடத்தப்பட்டன. துலாபாரம் கொடுக்கும் பழக்கமும் நடைமுறையில் இருந்தது என்று சொல்லலாம். ராஷ்டிரகூட அரசர்கள் கட்டிய கோயில்ல உலக சிறப்புமிக்க கோயில்களில எல்லோராவில் உள்ள சிவன் கோயிலும் மிக முக்கியமான ஒன்று. சமய பொறை உணர்வு இவர்களுடைய ஆட்சியினுடைய சிறப்பு அம்சமாகும். எனவே தான் சைவர்களும், வைணவர்களும், சமணர்களும் இவர்கள் காலத்துல வாழ்ந்திருந்தனர். மற்ற இந்து வேள்விகளும் பல நடத்தப்பட்டன என்பதை கண்டோம். துலாபாரம் என்பதும் அந்த காலத்திலிருந்தே இந்த துலாபாரம்ங்கிறது எடை தராசுல வேண்டுதலின்படி பொருளாகவோ பொன்னாகவோ அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட வழக்கம் இருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து ராஷ்டிரகூடர்களினுடைய கட்டடக்கலையையும் சிற்பக்கலையை பற்றி காண்போம். ராஷ்டிரகூடர்களுடைய கலை படைப்புகளுக்கு உன்னத எடுத்துக்காட்டுகளாக இன்றும் திகழ்பவை எல்லோரா, எலிபெண்டா இதனுடைய குகை கோயில்கள் தான். இந்த கோயில் அனைத்தும் திராவிட பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லோராவில் உள்ள குகை கோயிலான கைலாசநாதர் கோயில் காண்போர் மனத்தை கவரும் ஒரு அற்புத படைப்பாக இருக்கிறது. இந்தியாவின் மிக நீளமான குகை கோயில் எல்லோரா குகை கோயில் என்று சொல்லலாம். ராஷ்டிரகூடர்களின் குகை கோயில்கள் அப்படிங்கும் போது எல்லோராவில் 17 இந்து குகைகள், 12 புத்த குகைகள், 5 சமண குகைகள் இருக்கின்றன. இந்த கலைப்பாணியை கிபி 8ஆம் நூற்றாண்டில் துவங்கியவர் முதலாம் கிருஷ்ணர். கைலாசநாதர் ஆலயம் கலை வடிவங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கும்போது எல்லாமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கலை கட்டடக்கலையில மிக அருமையான கலை கட்டடக்கலையை வடிவமைத்திருந்தனர். இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்தவையாக கருதப்படுபவை கைலாசநாதர் ஆலயத்துல தசாவதார வடிவம், கைலாசத்தை அசைக்கும் ராவணின் வடிவம், நடராசரின் வடிவம், திருமாலும் திருமகளும் இசையை ரசிக்கும் வடிவம் மற்றும் ரணியன் நரசிம்மமூர்த்தியின் வடிவமும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தன. ராஷ்டிரகூடர்களினுடைய குகை கோயில்கள்ல பல இப்போது கண்டோம். நம்ம நிறைய சிறப்புகள் இருந்தன கண்டோம். இதை தவிர இந்திர சபை, ஜெகநாத சபை, சோட்டா சபை இவையும் குறிப்பிடத்தகுந்தவையாக இருந்தன. இது அனைத்தும் சமண கோயில்கள். இந்திர சபை, ஜெகநாத சபை, சோட்டா சபை இதெல்லாமே குறிப்பிடத்தகுந்த சமண கோயில்களாக இருந்தன. இந்த கோயில்களும் கலை அழகுமிக்க தூண்களை கொண்டவையாக இருந்தன. இந்திர சபை மேல் மாடி அமைப்பை கொண்டது. மேல் மாடி அப்படிங்கும் போது கீழையும் மேலையும் கட்டப்பட்டிருந்தது. இதுல மகாவீரனுடைய அமர்ந்த வடிவம் ஜெகநாத சபையினுடைய சிறப்பாக இருக்கிறது. எலிபெண்டா குகையில உள்ள படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய இறைவனின் முத்தொழிலை குறிக்கும் வகையில் அமைந்துள்ள திருமூர்த்தி அல்லது மகேஸ்வர மூர்த்தியினுடைய வடிவம் மிகவும் புகழ்பெற்றது. இங்குள்ள சதாசிவர், நடராஜர் வடிவங்களும் கலை நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கின்றது. இது எல்லோரா கைலாசநாதர் ஆலயம்.
இதனுடைய கலைநயம் நீங்க பார்த்தாலே தெரியுது. எவ்வளோ அழகான சிற்பங்கள், எவ்வளோ அழகான கட்டடக்கலை. அத மிக அழகாக இங்க வந்து இந்த படத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து எல்லோராவினுடைய குகை கோயில்கள். இந்த குகை கோயில்களும் இன்றும் வந்து மிகவும் புகழ் பெற்றதாக இருக்கிறது. எலிபெண்டா குகை கோயில். அங்க இருக்கின்ற அந்த சிற்பங்கள் மிக நெருக்கமாக, மிக அழகாக, நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த எலிபெண்டா குகை கோயில் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ராஷ்டிரகூடர்கள் இத தவிர கட்டிடக்கலையை தவிர ஓவியக் கலையிலும் அவங்க வந்து அ தன்னுடைய கவனத்த வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த ராஷ்டிரகூடர்களுடைய காலத்துல இருந்த அந்த ஓவியக்கலை வளர்ச்சி வந்து மிகவும் வியப்பளிக்கும் வண்ணம் இருக்கின்றன. இங்க எல்லோரா, எலிபெண்டா குகையில இருக்கிற ஓவியக்கலையெல்லாம் பார்க்கும்போது, மிகவும் இன்றைக்கும் அழியாம இருக்கிறத பார்த்துட்டு, நெறைய சுற்றுலா பயணிகள் அத வந்து அ பாராட்ட தகுந்ததாக சொல்லுகிறார்கள். கைலாசநாதர் கோயிலில் உள்ள வண்ண மாளிகையின் விதானத்தில் காணப்படும் குளக்கரை காட்சி, மாமல்லபுரத்தில் உள்ள கங்கா அவதார சிற்பக் காட்சியை நினைவூட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கைலாசநாதர் கோயிலில் இருக்கின்ற வண்ண மாளிகையில இருக்கின்ற அந்த விதானத்துல காணப்படுகிற குளக்கரை காட்சி. நெக்ஸ்ட் அடுத்தது கைலாசநாதர் கோயிலில் உள்ள பல இந்து கடவுள்களின் ஓவியங்கள் மிக அற்புதமாக தீட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள இந்திர சபையின் விதானத்தில் யமனின் தர்ம சபை காட்சி ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது. சமண சமய கருத்துக்களை விளக்கும் வகையில விலங்குகள், பறவைகள் இவருடைய ஓவியங்களும் இந்த குகை கோயில்கள்ல தீட்டப்பட்டுள்ளன. ஓவியங்கள் அனைத்தும் நுண்ணிய கலைநுட்பம் மிக்கவைகளாக காணப்படுகின்றன. இயற்கையை ரசிக்கும் ராஷ்டிரகூடர்களின் பண்பினை இந்த ஓவியங்கள் பறைசாற்றுகின்றன என்றே சொல்லலாம். அதுல அந்த குகை குகையில் உள்ள ஓவியங்களை சொல்லும்போது எல்லோரா குகையில் உள்ள ஓவியங்கள். இதனுடைய இது பெ ஓவிய கலைக்கு இது தவிர நெறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இந்த ஓவியங்கள்ல பார்த்தீங்கன்னா, 2 யானைகள் இருக்கின்றன. இன்றும் அழியாது புகழ்பெற்ற இந்த ஓவியத்த பார்க்கும்போதே, அவங்களுடைய கலை நுட்பமும், நுணுக்கமான நல்ல நுட்பங்களும் நமக்கு தெரிகிறது. 2 யானைகள் இருக்கிற மாதிரி இந்த இருக்கு. அதுல பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் பற்றியும் அவர்கள் வந்து மிக அழகாக ஓவியங்களாக தீட்டி வைத்துள்ளனர். இன்றும் அழியாது பலரது மனங்களை கவரும் வண்ணம் உள்ளது மிகச் சிறப்பானது. இது எல்லோரா குகை ஓவியம். இது மிக ஃபேமஸ் ஆனது. நெறைய இடத்துல வந்து பார்த்திருக்கலாம். ஸோ, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது எல்லாமே ராஷ்டிரகூடர்களை பத்தியும், ராஜபுத்திரர்களை பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம். ராஜபுத்திரர்கள் பத்தி சொல்லும்போது, அவங்களுடைய போர் திறமை, அவங்களுடைய அரசியலமைப்பு, அவங்க பெண்களினுடைய சிறப்பு, சமயம் இத பத்தியும் நம்ம நெறைய பார்த்தோம். அதே மாரி ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, 2 பேருமே கட்டடக்கலைக்கு வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் நெறைய பங்களிப்பு வந்து அதிகமாக அளித்துள்ளனர் என்பதை நம்ம கண்டோம். ராஷ்டிரகூடர்களுடைய ஆட்சி காலத்திலயும் நெறைய கட்டடக்கலை, ஓவியக்கலை எல்லாம் சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய ஆட்சி முறை, அதுதான் மிக சிறந்ததாக கருதப்பட்டிருந்தது. அந்த மாரி ஆட்சி முறை வந்து இதற்கு முன்னாடி இல்லாம, பல க பிரிவுகளுக்கும் தல ஆட்சித்துறை பிரிவுகள், அம் ஊராட்சித்துறை, படைத்துறை, வருவாய்த்துறை ஆகியவையெல்லாம் அமைத்து, அழகான ஆட்சி பிரிவுகளை அமைத்து, மிகச் சிறந்த முறையில் ஆட்சி செய்தனர் என்றும் நாம் பாடத்தில் பார்த்தோம். அவருடைய கட்டடக்கலையும் பார்த்தோம், ஓவியங்களையும் பார்த்தோம். இப்பொழுது 2 ராஜபுத்திரர்களை பத்தியும் தெரிந்து கொண்டோம். நம்ம ராஷ்டிரகூடர்களை பத்தியும் நம்ம தெரிந்து கொண்டோம்.
ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமான மன்னர்கள் வந்து இங்க ஆட்சி செய்திருந்தாலும், குறிப்பிடத்தகுந்த சில மன்னர்கள் தான் கட்டடக்கலைக்கு அவங்களுடைய பங்களிப்புகளை தந்திருந்தனர். அதுல வந்து தந்தி துர்க்கர் அப்படிங்கிறவரு மிகச்சிறந்த அரசராக பார்த்தோம். முதலாம் கிருஷ்ணர் அவரு எல்லோராவில வந்து சிவனுக்கு வந்து கற்கோவில் ஒன்றை அளித்த பெருமையும் இவரை தான் சாரும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். இவரு சாளுக்கிய மன்னன் கீர்த்திவர்மனையும், மைசூர ஆண்ட கங்கர்களையும், மேலை சாளுக்கியர்கள்லாம் அந்த காலத்துல வந்து மிகச்சிறந்த அரசர்களாக இருந்தனர். அவர்களையும் வெற்றி வெற்றி கொண்டு அவர் வந்து மிகச்சிறந்த ஆட்சியையும், மிக பரவலான ஆட்சியையும் அமைத்தார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லோராவில அவர் சிவனுக்கும் கற்கோவில் கட்டினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவருக்கு பின்னாடி வந்த அவருடைய மகன் அமோகவர்ஷன் வந்து பட்டத்துக்கு வந்தா கூட அதிக நேரம் அவர் போரிட முடிந்ததுனால, அவரால நெறைய இதுல பங்கு பெற முடியல. இருந்தாலும் அவருடைய காலத்துல கலை, இலக்கிய வளர்ச்சி வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வந்து அவரு நெறைய புலவர்களுக்கு நெறைய நூலை எழுத வந்து ஊக்கமளித்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆதிபுராணம் அப்படிங்கிற நூல எழுதின சமண சேனா அப்படிங்கிறவரு, கணித சார சம்கிரகம் அப்படிங்கிற நூலை எழுதுறதுக்கு மகா வீராச்சாரி என்ற புலவரையும், அமோக விருத்தி என்ற நூலை எழுதிய சாகத்யானா அப்படிங்கிற ஆசிரியரையும் அவர் வந்து ஆதரித்து அவங்களுக்கு ஊக்கமளித்தார் அப்படின்னே பார்த்துரலாம். 2ஆம் கிருஷ்ணன்கிறவரும் அவர் வந்து பிரதிகார மன்னனும், வேங்கி சாளுக்கியரும் இவரிடம் தோற்றனர் அப்படிங்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவரு திறமை வாய்ந்த மன்னனாக அவர் ஆட்சி புரிந்தார். இத தவிர அன்று இருந்த சோழர்கள் ஒரு மிகப்பெரிய அரச வம்சத்தை சார்ந்த சோழர்களிடத்துல தன்னுடைய மகளை கொடுத்து திருமண உறவை ஏற்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆட்சியையும் வலுப்படுத்திக் கொண்டார். இது அந்த காலத்துல இருந்த மன்னர்களுக்கு அம் ஒரு ஒரு ஆட்சி முறையில ஒரு முறையாக இருந்தது. இது மிகச்சிறந்த அரசர்களிடத்துல பெண் கொடுப்பதும், பெண் வாங்குவதும் அவங்களுக்கு வந்து அது ஒரு வழக்கமாக இருந்தது. இதனால தன்னுடைய ஆட்சிய வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அதே மாரி தான் 2ஆம் கிருஷ்ணனும் தன்னுடைய மகளை சோழ மன்னர் 1ஆம் ஆதித்யனுக்கு மணம் செய்து கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். இவர்களுக்கு பின்னாடி இவங்களுடைய ஆட்சி முறை தான் மிக சிறப்பாக சொல்லப்பட்டது. இவர்களும் அரச மையமாக கொண்டு இந்த வல்லரசாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த அரச பதவியில அவங்களுக்கு துணை புரியறதுக்கு என்னென்ன இன்னைக்கு இருக்கிற மாரி அமைச்சர்கள் அன்றும் வந்து அவங்க அன்றைக்கே சிறந்த அமைச்சர்களை அமைத்திருந்தனர். தலைமை அமைச்சர், அயலக அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், கருவூல தலைவர் இது எல்லாருமே அமைச்சரவையில வந்து இருந்தனர். இவங்கள தவிர படை தளபதியும் இருந்திருக்காரு, புரோகிதர் இருந்திருக்காங்க, தலைமை நீதிபதி இவங்களும் வந்து அமைச்சரவையில வந்து பங்கு பெற்றிருக்கிறனர். கருவூல காப்பாளர் இவங்களும் அமைச்சரவையில இருந்ததுனால மிக சிறந்த ஆட்சியை வந்து மன்னர்களால கொடுக்க கொடுக்க முடிந்தது மக்களுக்கு. ராஷ்டிரகூட அரசின் பொதுத்துறை அலுவலர்கள் அப்படிங்கும்போது, இவங்க நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளச் சொல்லி, அந்த சுற்றுப்பயணத்தினால அரசனுடைய ஆணைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறத கண்காணித்து வந்தனர். இதுல வந்து ஒற்றற்படை முயலும் அன்னைக்கு இருந்த ஒற்றற்படை முறையும் செயல்பாட்டில் இருந்ததுன்னே சொல்லலாம். இவ்வாறு ஒரு சிறந்த ஆட்சியை வந்து ராஷ்டிரகூடர்கள் கொடுத்தனர். இதை தவிர தல ஆட்சித்துறை பிரிவுகள் அப்படிங்கும்போது நாடு வந்து மொத்தமாக ஆள முடியாதுங்கிறதுனால பல பிரிவுகளாக பிரித்து அவற்றுக்கு தலைவர்களை நியமித்திருக்கின்றனர். அதான் நாடு வந்து பல ராஷ்டிரம் என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்படி ராஷ்டிரம்ங்கிற பிரிவுகளை பிரிக்கப்பட்டதுனாலதான் இந்த அரச வம்சத்திற்கு ராஷ்டிரகூடம் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துச்சு. ஒவ்வொரு ராஷ்டிரமும் பல விஷயங்களாக முதல்ல பிரிக்கப்பட்டது. அந்த விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா 1000லிருந்து 4000 ஊர்கள் அடங்கிய அந்த பகுதிகளுக்கு பேர் தான் விஷயங்கள். அப்ப இந்த முதல்ல அந்த ஊரை வந்து பல ராஷ்டிரங்களாக அந்த பல விஷயங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த விஷயங்களுக்கு 1000லிருந்து 4000 ஊர்கள் அடங்கிய பகுதிகள் கொடுக்கப்பட்டன. இந்த ஒவ்வொரு விஷயமும் பல புக்திகளாக பிரிக்கப்பட்டன. அந்த புக்திகள் அப்படிங்கும்போது 50லிருந்து 70 ஊர்கள் வரை கொண்ட அந்த பகுதிகள் புக்திகளுக்கு கொடுக்கப்பட்டன. 50லிருந்து 70 ஊர்கள். அப்ப இந்த ஒவ்வொரு புக்தியும் பார்த்தீங்கன்னா 20 ஊர்களை கொண்டதாக அமைந்திருந்தன. 20 ஊர்கள் வந்து இந்த புக்திகளுக்கு கொடுக்கப்பட்டது. ராஷ்டிரத்தின் ஆட்சி நிர்வாக பொறுப்பை கவனித்தவனுடைய பேர் தான் ராஷ்டிரபதி அப்படின்னு அன்னைக்கு வந்து அழைக்கப்பட்டனர். இதை தவிர தலா ஆட்சித்துறை பிரிவை தவிர ஊராட்சித்துறையும் மிக முக்கியமாக இருந்தது. இந்த ஊராட்சித்துறையில வந்து ஊர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சபை தான் வந்து
இந்த ஊராட்சி துறையை நிர்வகித்தது என்றே சொல்லலாம். இது வந்து பரம்பரை உரிமையின்படி தான் அந்த ஊர் கணக்கர்கள் வந்து ஊராட்சியினுடைய தலைவர்களாக இருந்தனர். பரம்பரையா அதுல வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஊரில் ஒழுங்கு அமைதியை பேணுவதும், அந்த வரி வசூலிப்பதும், சிறு குற்றங்களுக்கு தீர்ப்பு சொல்வதும் தான் இவர்களுடைய கடமைகளாக இருந்தது. இவங்களுடைய பணிகளாகவும் இருந்தது. இவங்களுடைய பணிகளுக்கு இந்த ஊர் சபையும் துணை புரிந்தது என்றே சொல்லலாம். ராட்டின மகாத்தியர்கள், விசய மகாத்திரர்கள் என்ற மூத்தோர் அமைப்பும், முதியோர்களுக்கு இங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவங்க இந்த ஊர் சபைக்கு வந்து ஆலோசனைகளும் தந்திருந்தனர். அந்த ராட்டின மகாத்தியர்கள் அது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒண்ணு வந்து ராட்டின மகாத்தியர்கள், இன்னொன்னு வந்து விசய மாத்திரர்கள் அப்படிங்கிறது. இந்த 2 சபையுமே, இந்த 2 அமைப்புமே முதியோர்களை கொண்டதாக தான் இருந்தது. இது வந்து பொதுப்பணி நிர்வாகத்துல வந்து பங்கேற்றது என்றே சொல்லலாம். இவங்களுடைய ஆலோசனைகள் பொதுப்பணியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராஷ்டிரகூடரினுடைய தலைநகரத்துல நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகள் அடங்கிய பாராளுமன்றம் இருந்ததுன்னு சொல்லலாம். இது மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருந்தது. ஏனென்றால் இது நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகள், நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய இந்த பாராளுமன்றம் இருந்ததாக சொல்லப்படுவது மிக சிறந்த அம்சம். ராஷ்டிரகூடர்களுடைய ஆட்சி முறையில மிக சிறந்த அம்சமாக கருதப்படுகிறது. இத்தகைய இந்த இதை மக்கள் மன்றம் என்றே கூறலாம். ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் அமைந்த இந்த பாராளுமன்றம் மக்கள் மன்றம் என்று கூறப்பட்டது. இந்த மக்கள் மன்றம் ராஷ்டிரகூட அரசில் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த மக்கள் மன்றம் மிக சிறந்த ஒரு அமைப்பை வந்து இங்க உருவாக்குனது ராஷ்டிரகூடர்களையே சாரும். இந்த பெருமை ராஷ்டிரகூடர்களை சாரும் என சொல்லலாம். இதை தவிர படைத்துறை, ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமானது படை. படை வந்து நாட்டினுடைய மக்களினுடைய அமைதிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒழுக்க வாழ்க்கை முறை சரியான பாதையில் போகுவதற்கும் அவங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. எனவே படைத்துறைங்கும்போது நிலையான படைகள் இருந்தன. இது தலைநகரத்திலும் இருந்தது, எல்லையோர பகுதிகளிலும் அவங்களுடைய படைகளை நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த நாட்டை வந்து பாதுகாத்திருந்தனர். இந்த மண்டல தலைவர்களும் சிற்றரசர்களும் இவங்களும் வந்து போர்க்காலத்துல நிறைய படைகளை கொடுத்து மன்னருக்கு வந்து உதவி செய்து வந்தனர். இது தவிர வருவாய்த்துறை, ஒரு நாட்டிற்கு சிறந்த அரசியலமைப்பு இருக்க வேண்டும் என்றால் வருவாய் மிக முக்கியமானது. இந்த வருவாய்த்துறையும் இவங்க அமைத்திருந்தது மிக சிறப்பான அரசியலமைப்பையே காமிக்கிறது. அதுல வந்து சுரங்கங்கள், இவங்களுடைய வருவாய் எதுலதான் வருது அப்படின்னு பார்க்கும்போது சுரங்கங்கள், வனம், புறம்போக்கு நிலங்கள், இதுல எல்லாமே வரி வந்து விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டது. நில வருவாய் விளைச்சல்ல 1/4 வரியாக வசூலிக்கப்பட்டது. இதை பணமாகவோ அல்லது விலை பொருளாகவோ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப இதை கொடுக்கலாம். அதையும் தவணை முறையிலும் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வசதியும் ராஷ்டிரகூடருடைய ஆட்சியில ஏற்படுத்தப்பட்டது. இதனால மக்களுக்கு வரி கொடுப்பதுல மிக எளிமையான முறையில வரி கொடுக்க முடிந்தது. அதனால அது மிக பாரமாகவோ அல்லது மிக அதிகமான வரி என்றோ மக்கள் வந்து கருதவே இல்லை. இயற்கை பொய்த்த காலங்களில், மழை வராத காலங்களிலோ அல்லது புயல் மழை காலங்களிலோ வரி தள்ளுபடி செய்யப்பட்டது. வரி வசூலிப்பவனுடைய உணவு, உறைவிடம், போக்குவரத்து செலவுகள் இவற்றை வந்து ஊர் சபையே வந்து ஏற்றுக்கொண்டது. ஊர் மக்களே அவங்களுடைய உணவு, உறைவிடம், போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் அவங்களே பார்த்து கொண்டனர் என்று சொல்லலாம். இவங்களுடைய சமயத்தை பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம். அதனால சைவர்களாகவும் வைணவர்களாகவும் இருந்ததுனாலயும் அதை தவிர சமணர்களாகவும் இருந்ததுனால அதிகமான கோயில்கள் வந்து கட்டப்பட்டது. நம்ம அதை பார்க்கும்போதே சமண கோயில்களும் சேர்ந்துதான் இருந்தது. இந்து கோயில்களும் இருந்தது, வைணவ கோயில்களும் இருந்தன, சமண கோயில்களும் இருந்தது அப்படிங்கிறது குகை கோயில்கள்ல வந்து நம்ம அதை பார்த்தோம். நம்ம நிறைய குகை கோயில்கள் சமண கோயில்களாகவும் இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அதுல வந்து நிறைய முத்திரைகளும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அது கருட வாகனம், சிவ வடிவம், இந்த முத்திரைகளும் இருந்தது. கருட வாகனம் அப்படிங்கும்போது வைணவர்களை குறிப்பதாகவும், சிவ வடிவம் என்பது சைவ சமயத்தை குறிப்பதாகவும் இருக்கின்றன. இந்து சமய வேள்விகள் அதிகமாக நடத்தப்பட்டன. துலாபாரம் கொடுக்கும் முறையும் நடைமுறையில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ராஷ்டிரகூட அரசர்கள் கட்டிய கோயில்ல வந்து மிக உலக சிறப்பு மிக்கது எல்லோரா குகை கோயில் அப்படிங்கலாம். எல்லோராவில் உள்ள சிவன் கோயில் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது.
சமணர்களுக்கும் அவர்கள் வந்து கோயில் கட்டினதுனால, சைவர்களுக்கும், சமணர்களுக்கும், வைணவர்களுக்கும், வைணவ கோயில்கள் 3 கோயில்களும் இருந்ததுனால, இவங்கள வந்து சமய பொறை உணர்வு மிக்கவர்கள் என்று ராஷ்டிரகூடர்களை அழைக்கலாம். இவங்களுடைய கட்டடக்கலைய பத்தி நம்ம அதிகமா பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே நெறைய கட்டடக்கலை பத்தியும் பார்த்தோம். சிற்பக்கலை பத்தியும் பார்த்தோம். அவங்களுடைய கட்டடக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறது எல்லோரா, எலிஃபென்டா இது குகை கோயில்களாக இருக்கிறது. இன்னைக்கும் வந்து அதனுடைய புகழ் வந்து அம் இந்தியாவில மட்டுமில்ல, உலகம் புகழ் வாய்ந்த கோயிலாக இன்றும் வந்து திகழ்கிறது. இந்த கோயிலினுடைய கலைப்பாணி அப்படிங்கும்போது, திராவிட பாணியில அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்லோரால இருக்கிற குகை கோயில்கள் தான் வந்து குகை கோயில்ல மிக முக்கியமானது. கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சைவ கோயில் சிவனுக்கு அமைக்கப்பட்ட கைலாசநாதர் கோயிலு. இது காண்போர் மனத்தை கவரும் மிக அற்புத படைப்பாக இருந்துச்சு. மிக நீளமான குகை கோயில் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லோராவனுடைய குகை கோயில் தான் இந்த கோயில தான் வந்து மிக நீளமான குகை கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 17 இந்து கோயில்கள் இருந்தன. 12 புத்த குகைகள் இருந்தன. 5 சமண குகைகள் இருந்தன. அப்ப புத்த மதத்திற்கும் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத இந்த எல்லோரால இருக்கிற குகை கோயில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கலைப்பணிய வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டுல வந்து அ துவக்கியவர் முதலாம் கிருஷ்ணர். அவருடைய காலத்திலிருந்தே இந்த கலை கட்டிடக்கலை வந்து வளர்ச்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. கைலாசநாதர் கோயில் வந்து மிக சிறந்த சிவன் கோயில் அப்படின்றத பார்த்தோம். அந்த இதுல வந்து வடிவங்கள்ல மிக குறிப்பிடத்தகுந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம நெறைய பார்த்துட்டோம். தசாவதார வடிவம் அப்படிங்கிறத பார்த்தோம். கைலாசத்தை அசைக்கும் ராவணனுடைய வடிவம், நடராஜரனுடைய வடிவம், திருமாலும் திருமகளும் இசையை ரசிக்கும் வடிவம் மற்றும் ரணியன் நரசிம்மமூர்த்தியினுடைய வடிவம் இதெல்லாமே குறிப்பிடத்தகுந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இத தவிர சமண கோயில்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சமண கோயில்கள்ல வந்து இந்திர சபை, ஜெகநாத சபை, சோட்டா சபை இந்த 3 சபைகளும் சமண கோயில்கள்ல குறிப்பிடத்தகுந்த சபைகளாக இருந்தன. இந்த சபைகள்ல கலையழகு மிக்க பல தூண்கள் வந்து கட்டப்பட்டிருந்தன. இந்திர சபை அப்படிங்கும்போது மேல் மாடி அமைப்பை இது கொண்டதாக இருந்தன. மகாவீரனுடைய அமர்ந்த வடிவம் அ ஜெகநாத சபையினுடைய சிறப்பான அம்சமாக இருந்தது. இத தவிர எலிபெண்டா குகையில படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழிலையும் செய்கின்ற முத்தொழிலை குறிக்கும் வகையில் அமைந்துள்ள திருமூர்த்தி அல்லது மகேஸ்வர மூர்த்தியினுடைய வடிவம் உள்ளது. இதுவும் உலக புகழ் பெற்றதாக திகழ்கிறது. இங்கிருக்கின்ற சதாசிவர், நடராஜர் வடிவங்களும் கலை நுணுக்கங்களுக்கு மிகவும் புகழ் பெற்றதாக இருக்கின்றன. இவ்வளோ நேரம் பார்த்தத வந்து இந்த படங்கள் மூலமாகவும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கலை நுணுக்கங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கள தவிர இவங்களுடைய ஓவியக்கலை பத்தி சொல்லும்போது, நல்ல ஓவியர்கள் அதிகமாக இருந்தனர். அதனால தான் இன்றும் அழியாத ஓவியங்கள் இந்த எல்லோரா, எலிபெண்டா குகைகள்ல இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ராஷ்டிரகூடர் காலத்தினுடைய அந்த ஓவியக்கலை வந்து மிகவும் நுண்ணியமாக, அழியாத வண்ணமாக, பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக உள்ளது. கைலாசநாதர் கோயிலில் உள்ள வண்ண மாளிகையினுடைய விதானத்தில காணப்படுகின்ற அந்த குளக்கரை காட்சி, மாமல்லபுரத்துல இருக்கிற கங்காவதார சிற்ப காட்சியை வந்து எல்லாருக்குமே நினைவுபடுத்தக்கூடியதாக உள்ளது. இந்த கைலாசநாதர் கோயிலில் உள்ள பல இந்து கடவுளர்கள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன என்பதை பார்த்தோம். இங்குள்ள இந்திர சபையினுடைய விதானத்தில யமனனுடைய தர்ம சபை காட்சி ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது. இந்திர சபையினுடைய இதுல. அதுக்கப்புறம் சமண சபை கருத்துக்களை வலியுறுத்தும் வகையில விலங்குகள், பறவைகள் இவங்களுடைய ஓவியங்களும் இங்க வந்து வரையப்பட்டுள்ளன. ஓவியங்கள் அனைத்துமே நல்ல நுண்ணிய கலைநுட்பமும் இன்றும் அழியாத திறன் வாய்ந்ததாக காணப்படுகின்றன. இயற்கையை ரசிக்கும் ராஷ்டிரகூடர்களுடைய பண்புகளை இதன் மூலமாகவே நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப எல்லோரா குகை ஓவியத்துல ஒரே ஒரு படத்தை பார்க்கும்போதே அவங்களுடைய நுட்பங்கள் ஓவிய கலையினுடைய அவங்களுடைய நுட்பங்கள் என்ன அதுக்கு தெரியுது. தந்தம் முதலும் எல்லாமே மிக நுணுக்கமாக வரையப்பட்டுள்ள அந்த ஓவியத்தை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு நேரம் ராஷ்டிரகூடர்களை பத்தி திரும்பவும் பார்த்தோம். இப்ப வந்து ரஜபுத்திரர்கள் பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ரஜபுத்திரர்கள் பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து திரும்ப அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ரஜபுத்திரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வீரமிக்கவர்கள், போர் குணம் மிக்கவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்களோட பிரிவுகள்ல 36 பிரிவுகள பத்தியும் பார்த்தோம். அவங்க வட இந்தியாவில வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க 36 பிரிவுகளும். அதுல மிக முக்கியமான பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பிரதிகாரர்கள், பாலர்கள், சௌகான்கள், தோமர்கள், சந்தேலர்கள், பரமரர்கள் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தகுந்த மரபினராக கருதப்படுகின்றனர். பிரதிகாரர்கள் அப்படிங்கும்போது கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 11 வரை அவங்க ஆட்சி செய்திருந்த பிரதிகாரர்கள் ஆட்சி செய்திருந்தனர். அவங்கள வந்து கூர்ஜா மரபினர் அப்படின்னும் சொல்லலாம். அதனால கூர்ஜா பிரதிகாரர்கள் அப்படிங்கிற பேரும் அவங்களுக்கு இருந்தது. இவங்க வடக்கு, மேற்கு பகுதிகள 8ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தனர். இந்த பிரதிகார மரபை வந்து தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாம் நாகபட்டர். இவர் வந்து 725லேருந்து கிபி 725லேருந்து கிபி 740 வரை ஆட்சி செய்தார். சிந்து பகுதியிலிருந்து வந்த அரேபியரை தோற்கடித்தார். இவர் வென்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா, கத்தியவார், மாலவம் மற்றும் குஜராத். இவர் தான் வந்து பிரதிகார மரபை தோற்றுவித்து மிகப்பெரிய வலுவான ஒரு அரசாட்சியை கொண்டு வந்தது அப்படிங்கும்போது, முதலாம் நாகப்பட்டருக்கு அந்த பெருமை சேரும். பிரதிகாரனுடைய கடைசி அரசர் யாருன்னா, ராஜபாலா அப்படிங்கிறவரு. இவர் வந்து 1018ல கஜினி முகமது இவர் மீது படையெடுத்ததுனால, அதற்கு பிறகு பிரதிகாரர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இந்த பாலர்கள். அவங்களுடைய காலம் பார்க்கும்போது கிபி 8 முதல் கிபி 12 வரை. கோபாலர் அப்படிங்கிறவரு முதல் பாலர் மரபை தொடங்கியவர் எனலாம். இவருடைய ஆட்சி காலம் கிபி 765 முதல் கிபி 769 வரை இவருடைய ஆட்சி காலம் இருந்தது. இவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு வரை ஆட்சி செய்தனர். கோபாலருக்கு பின்னாடி அவருடைய மகன் தர்மபாலர் அவர் வந்து மன்னராகிறாரு. தர்மபாலனுடைய காலம் கிபி 769லிருந்து 815 வரை இருந்தது. தர்மபாலர் மிகச்சிறந்த மன்னராக கருதப்படுகிறார் பாலர்களுடைய அரச வம்சத்துல. இவர் வந்து கனோஜ், வங்காளம், பீகார் ஆகிய இடங்களை கைப்பற்றி வட இந்தியா முழுவதையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த பெருமை இவரையே சாரும், தர்மபாலரையே சாரும். இவரு பௌத்த மதத்துல வந்து மிகவும் பற்று கொண்டவராக இருந்தார். அதனால நிறைய புத்த மடாலயங்களை வந்து அதிகமாக கட்டியிருந்தார். அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை இவர் நிறுவியதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்த பெருமை தர்மபாலரையே சாரும். இவருக்கு பின் இவருடைய மகன் தேவபாலர் அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவருடைய ஆட்சி காலம் கிபி 815 முதல் 855 வரை ஆகும். இவர் அஸ்ஸாம், ஒரிசா இவற்றை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினார். இவருக்கு அடுத்து இவருடைய மகன் மகிபாலன் அவர் ஆட்சிக்கு வருகிறார். மகிபாலனுடைய ஆட்சி காலம் கிபி 998 முதல் கிபி 1038 வரை. இவருக்கு பின்னாடி மகிபாலருக்கு பின்னாடி பாலர் வம்சம் வீழ்ச்சி அடைந்தது என்றே சொல்லலாம். இவர்களுக்கு பின்ற தோமர்கள் ஆட்சிக்கு வருகின்றனர். ராஜபுத்திர தோமர்களுடைய பிரிவுகள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இவர்கள் டெல்லியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்ததுனால டெல்லியை ஆண்ட தோமர்கள் அப்படிங்கிற இவங்களுக்கு பேரு. கனோஜ் பகுதியில் இருந்த பிரதிகாரர்களிடம் அவங்களுக்கு திரை செலுத்திய அரசர்களாக இருந்தவங்க தான் இந்த தோமர்கள். இவங்க வந்து 736ல டெல்லி நகரத்தை நிறுவி டெல்லியை தனி அரசாக அமைத்து ஆட்சி புரிந்து வந்தனர். கிபி 12ஆம் நூற்றாண்டுல சௌகான்கள் அவங்களுக்கு பின்னாடி தோமர்களிடமிருந்து அந்த டெல்லியை வந்து கைப்பற்றுகின்றனர். அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றனர் சௌகான்கள். அவங்க 11ஆம் நூற்றாண்டுல அஜ்மீர் பகுதிகளை சுதந்திர அரசாக அறிவிக்கின்றனர். இவங்க 12ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல மாலவ பகுதியை ஆண்ட பரமாரர்களிடமிருந்து டெல்லியை கைப்பற்றுகின்றனர். இதுல சௌகான் மன்னர்கள்ல முக்கியமான மன்னர் யாரு அப்படின்னா பிருதிவிராஜ் சௌகான் அப்படிங்கிறவர் தான் மிக புகழ்மிக்கவர். இவர்களுக்கு அடுத்து பிரதிகாரர்கள் ஆட்சியில் இருந்த பந்தல்கண்ட் பகுதியை வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுல தனி அரசாக சந்தேலர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களுக்கு அடுத்து சந்தேலர்கள். கலிஞ்சார் கோட்டை தான் இவங்களுடைய மிக முக்கிய கோட்டையாக இருந்தது. கலிஞ்சார் கோட்டை நிறைய அரண்மனைகள் கட்டியிருந்தனர். நிறைய கோட்டைகள் கட்டிய பெருமை சந்தேலர்களே சேரும்.
இவங்க வந்து இதுல மிக முக்கியமானது கஜுராஹோவில இருக்கின்ற பல அழகிய கோயில்களை இவங்க கட்டுனாங்க. இத தவிர நெறைய கட்டடம் கட்டியிருக்காங்க. நெறைய கோயில்கள் அதிகமாக கட்டியிருக்கின்றனர். கோட்டைகள் அதிகமாக கட்டியிருக்கின்றனர். இதுல மிக முக்கியமானது கந்தர்வ மகாதேவ ஆலயம். இது கஜுராஹோவில் கட்டப்பட்டது. கிபி 1050ல் கட்டப்பட்ட இந்த கஜுராஹோ ஆலயம் மிகவும் புகழ் பெற்றதாக இருக்கிறது. இது இவர்களுக்கு சந்தேலர்களுக்கு அடுத்து பரமாரர்கள். இவர்கள் மேவாரை ஆட்சி செய்தனர். பரமாரர்கள். இதுல பரமாரர்கள்ல மிகவும் புகழ்பெற்ற மன்னர் யாரு அப்படின்னா, ராஜா பேஜ் அப்படிங்கிறவரு. இவருடைய ஆட்சி காலம் கிபி 1018ல் இருந்து கிபி 1069 வரை இவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. இவர் போபால் நகர்ல அருகில ஒரு அழகான ஏரியை வெட்டி, அந்த ஏரியை வந்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். அந்த ஏரி மிகவும் புகழ்பெற்ற ஏரியாக இருந்தது. தாராவில வந்து சமஸ்கிருத கல்லூரி, அதையும் இவர் வந்து நிறுவினார். ராஜா போஜ் அப்படிங்கிற மன்னர் வந்து சமஸ்கிருத கல்லூரியையும் தாராவில நிறுவினாரு. இப்ப இவ்வாறு சிறப்பு வாய்ந்த இந்த ரஜபுத்திரர்கள்ல பெண்கள் அப்படிங்கும்போது ரஜபுத்திர பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு சில சிறப்பான குண இயல்புகள் இருக்கின்றன. இன்னைக்கும் ரஜபுத்திர பெண்கள் மிக சிறப்பான வரலாற்றுல மிக சிறப்பான இடத்தை வந்து வகிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பல சிறப்பியல்புகள் இருக்கின்றன. அதனாலதான் அவங்களுக்கு வரலாற்றுல மிக முக்கியமான இடம் வந்து கிடைச்சது அப்படிங்கலாம். ராஜபுத்திர பெண்கள் அவங்க கணவனை வந்து சுயம்வரம் மூலமாக அந்த காலத்துல தேர்ந்தெடுத்தனர். கணவனை தெய்வமாகவும் தங்கள் கற்பினை உயிராக மதித்தும் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருந்தாங்க. பெண்கள் கல்வி கற்றவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் பொது வாழ்விலும் போர் செய்வதிலுமே அவங்க பங்கு பெற்றனர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆண்கள் மட்டும் வீரமானவர்கள் இல்ல, பெண்களும் வீரமானவர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்தாங்க. குழந்தை மனமும் பலதார மனமும் நடைமுறையில் இருந்தது என்றே சொல்லலாம். இந்த பெண்கள் போது கணவன் இறந்தாலோ அல்லது போரில் தோல்வி ஏற்பட்டாலோ எதிரிகளிடம் சிக்கி தங்களுக்கு களங்கம் ஏற்படுவதை விட இறப்பதே மேல் அப்படிங்கிற கொள்கையை கொண்டதுனால ஒரு பெரிய அளவுல நெருப்பு வேள்வியை ஏற்படுத்தி அதுல வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கம் அவங்களுக்கு இருந்தது. இதற்கு ஜவுகர் அப்படிங்கிற பெயரு. இதனை பெருமையாகத்தான் அந்த ராஜபுத்திர பெண்கள் வந்து கருதி இருந்தனர். ஜவுகர் அப்படிங்கிறத உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை மிக பெருமையாக கருதி இருந்தனர். இவருடைய சமயம் அப்படிங்கும்போது இந்து சமயம் தான் மிக முக்கியமான சமயமாக அதிகமான மன்னர்களும் அதிகமான மக்களும் பின்பற்றியது எதுன்னா இந்து சமயம் தான். இதை தவிர அவருடைய காலத்துல ரஜபுத்திரர்களோட காலத்துல சமண சமயமும் இருந்தது, புத்த சமயமும் இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களுடைய மொழி அப்படின்னு பார்க்கும்போது மராத்தி மொழி, மராத்தி, குஜராத்தி, வங்க மொழி இந்த 3 மொழிகளும் வட்டார மொழிகளாக பேசப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 மொழிகளிலும் நிறைய இலக்கியங்களும் நூல்களும் இயற்றப்பட்டன. இவர்களுடைய கால இலக்கியங்கள்ல மிக முக்கியமானது கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி, ஜெயதேவரன் எழுதிய கீதா கோவிந்தம், சோமதேவரன் எழுதிய கதாசரித சாகரம் அப்படிங்கிற நூல்கள் மிக சிறந்த நூல்களாக உள்ளது. பிருத்திவிராஜனுடைய அவை புலவர் சந்த் பரிதை அப்படிங்கிறவர், அவருடைய பேரு சந்த் பரிதை அப்படிங்கிறவர், அவர் எழுதிய பிருத்திவிராஜ் ரசோ அப்படிங்கிற நூலானது பிருத்திவிராஜனுடைய படையெடுப்புகளை பற்றியும் அவருடைய வெற்றிகளை பற்றியும் அவருடைய அரசாட்சியை பற்றியும் விளக்குகிறது. பாஸ்கராச்சாரியா அவர் எழுதிய சித்தாந்த சிரோமணி அப்படிங்கிற நூலானது ஒரு சிறந்த வானவியல் நூல். அந்த காலத்திலே வானவியல் நூல் எழுதியிருந்தாங்க. அது வந்து பாஸ்கரர் ஆச்சாரியா அப்படிங்கிறவர் அவர் எழுதியிருந்த இந்த சித்தாந்த சிரோமணி அப்படிங்கிற வானவியல் நூல் மிகவும் புகழ்பெற்றதாக உள்ளது. மகேந்திரபாலர், மகிபாலர் இவங்களுடைய அவை புலவராக ராஜசேகரன் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவர் எழுதிய கற்பூர மஞ்சரி, பால ராமாயணம் ஆகியன ராஜசேகரனுடைய சிறந்த படைப்புகளாக இருந்தன. இப்ப ராஜபுத்திரர்களுடைய கட்டடக்கலையை பத்தி பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தது, இதை திரும்ப நம்ம பார்க்க போறோம். இவங்களுடைய கட்டடக்கலை கஜுராஹோ நகரனுடைய ஆலயங்கள்ல புவனேஸ்வரத்தில் உள்ள லிங்கராஜா கோவிலும், கொனார்க்கில் உள்ள சூரிய கோவிலும், அபுமலையில் உள்ள தில்வாரா ஆலயமும் மிகவும் சிறந்த கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டுகளாக ரஜபுத்திரர்களுடைய காலத்துல திகழ்ந்தன. ஜெய்ப்பூர், உதய்பூர் நகர அரண்மனைகள் மிக அழகான அரண்மனைகள்.
ஜெய்ப்பூர், உதய்பூர் அரண்மனைகள், சித்தூர், மாண்டு, ஜோத்பூர், குவாலியர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கோட்டைகளும் ரஜபுத்திரர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். தங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக அதிகமான கோட்டைகளும் அவர்கள் கட்டியிருந்தனர். கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக பல அழகிய கோவில்களையும் அவர்கள் கட்டியிருந்தனர். ரஜபுத்திரர்கள் காலத்துல வண்ணச்சுவர் ஓவியங்கள், சுவற்றில் அழகான ஓவியங்கள் வரைகின்ற அந்த பழக்கமும் இருந்தது. இதுல நுண் ஓவியங்களும் மிகச்சிறந்த வளர்ச்சி அடைந்தது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய தில்வாரா ஆலயம், அவருடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா, இந்த தில்வாரா ஆலயத்துல அழகான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் அவங்களுடைய கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. கொனாரக் கோயில், சூரிய கோவில் இன்னைக்கும் அது வந்து ஃபேமஸா இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சூரியனார் கோயில் அப்படிங்கிறதுனால. இது தவிர லிங்கராஜா ஆலயம் அப்படிங்கிறதும் மிக புகழ் வாய்ந்தது. உதய்பூர், இது வந்து மிக அழகான அரண்மனை. ஒரு ஏரிக்குள்ள அமைந்துள்ள அரண்மனை, மிக அழகான அரண்மனை உதய்பூர் அரண்மனை. இது எல்லாமே அவங்களுடைய கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. உதய்பூர் மட்டுமில்லாமல் ஜெய்ப்பூரை பற்றியும் பார்த்தோம். ஜெய்ப்பூர்லேயும் பல அரண்மனைகள், பல கோட்டைகள், பல கட்டடங்கள் மிக அழகான முறையில் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதுவும் வந்து இவருடைய காலத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இப்போ நம்ம ராஜபுத்திரர்கள் பற்றியும் பார்த்தோம், ராஷ்டிரகூடர்கள் பற்றியும் பார்த்தோம். திரும்ப வந்து நம்ம திருப்பு பாடமாகவும் பார்த்தோம். நம்ம அவங்கள பற்றி மிகச்சிறந்த ஆட்சி முறையும் சரி, 2 பேருக்குமே சிறந்த ஆட்சி முறையை அமைத்திருந்தனர். அவங்களுடைய சொசைட்டி, அவங்களுடைய சமூகத்தை பற்றியும் பார்த்தோம். அவங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தோம். மிக முக்கியமாக ராஷ்டிரகூடருடைய ஆட்சி முறையை பற்றி பார்த்தோம். எவ்வளவு திறமையான ஆட்சி அந்த காலத்தில் அவங்க அமைத்திருந்தனர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த ராஜபுத்திரர்கள், ராஷ்டிரகூடர்கள் இந்த 2 பேருமே நம்மளுடைய இந்தியாவுக்கு பல விதங்கள்ல வந்து ஆட்சி அமைப்பிற்கு இன்றைய முன்மாதிரியாகவும் இருந்திருக்கின்றனர். கட்டடக்கலைக்கு மிகச் சிறப்பான பல பங்களிப்புகளையும் அளித்திருக்கின்றனர். இவர்களுக்கு பின் தோன்றல்கள், பின் வந்த அரச மரபினர்கள் பல கட்டடக்கலையை கட்டுவதற்கு இவங்க முன்னோடிகளாக திகழ்ந்தனர் என்றே சொல்லலாம். இன்றும் அழியாத பல ஓவியங்களை தீட்டியதனால ஓவியக்கலையிலும் அவங்க சிறந்தவர்களாகவும் இருந்தனர் என்றே சொல்லலாம். மன்னர்கள் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் வழி என்று சொல்வதை போல மன்னர்கள் இந்த கலைகளுக்கும், கட்டடக்கலைகளுக்கும், ஓவிய கலைக்கும் அவங்க வந்து கொடுக்கின்ற அந்த ஊக்கம்தான் மக்களுக்கும் ஒரு சிறந்த ஊக்கமாக அமைந்து பல ஓவியர்கள், பல கட்டடக்கலை வல்லுநர்கள் உருவாவதற்கு வழிவகுத்தன என்றே சொல்லலாம். இந்த இருவருமே ராஷ்டிரகூடர்கள் மற்றும் ரஜபுத்திரர்கள் போர்கள்ல மட்டும் இல்லாமல் கட்டடக்கலைக்கும் நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு, ஓவிய கலைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்களுக்கு பின் வந்த ராஷ்டிரகூடர்கள் அவர்களும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம். ராஜபுத்திரர்களும் சரி, ராஷ்டிரகூடர்களும் சரி, நமக்கு பின் வந்த அரச மரபினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தனர் என்றே கூறலாம். ஆட்சி முறையிலும் சரி, எல்லாம் ஓவியக்கலை, நுண்கலை, மற்ற எல்லா கலைகளையும் அவர்கள் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து ஆட்சி செய்தனர். இதுவே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கலாம். பின் வந்த வழித்தோன்றல்களுக்கு இவங்க வந்து ஒரு முன்னோடியாக இருந்தனர் என்றே சொல்லலாம்.